தமிழ் ஃப்ளாஷ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எமது தொலைக்காட்சி மூலமாக நாம் உலக அரசியல் மற்றும் புலனாய்வு தொடர்கள் பற்றியதான விடயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலும் இன்றைய நாளிலும் நாம் தமிழ்நாட்டில் இப்பொழுது தேர்தல் நடைபெற போகின்ற காரணத்தினால் தற்பொழுது நாங்கள் பார்த்து வரக்கூடிய பிரீமேசன் அமைப்பை குறித்ததான விடயங்களில் சில முக்கியமான விடயங்களை நினைவூட்ட வேண்டியது எம்முடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது போட்டியிடும் வேட்பாளர்களில் சில முக்கியமான நபர்கள் இந்த ஃப்ரீமேசனுடைய உறுப்பினர்களாக இருந்து அவர்களுடைய கட்டளையின்படி இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் என்ற உண்மையையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதில் முக்கியமாக நடிகர் கமலஹாசன் என்பவர் இவர் நேரடியாக இந்த ஃப்ரீமேசனுடைய நேரடி உறுப்பினராக இருந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றவர். அண்மையிலும் நான் சொல்லியிருந்தேன், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது தங்களுடைய திட்டங்களை முன்னறிவிப்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறியிருந்தேன். அதில் முக்கியமாக இவர்களால் கொண்டு வரப்பட இருக்கின்ற ஒரே உலக கோட்பாடு என்பதை இவர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக ஆணித்தரமாக மக்களுக்கு விதைத்துக் கொண்டிருந்தார்கள். இதில் எப்படி அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் நீங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பிக் பாஸ் சொல்லும் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் மட்டுமே அந்த வீட்டுக்குள் இருக்கலாம் என்ற ஒரு அறிக்கையின்படி அவர்கள் அதை கூறுவது, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டுமென்றால் தங்களுடைய ஒரே உலக கோட்பாட்டு அடிப்படையில் தங்களுடைய சட்ட திட்டங்களுக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள். நீங்கள் தற்பொழுது போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாஸ்க் என்பதே நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்றதன் அடையாளமே என்பதை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதாவது நீங்கள் லூசிபரின் அடிமை என்று வெளிக்காட்டுவதற்கான ஒரு சின்னமே இந்த மாஸ்க் ஆகும். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியானது டிசம்பர் மாதம் இந்த கொரோனா என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நடைபெற்றது என்பது அனைவருக்கு தெரிந்தபடியா. அந்த நிகழ்ச்சியில் இந்த கொரோனா என்பதை குறித்துதான சில விளக்கங்களையும் அது வரப்போகின்றது என்ற முன்னறிவிப்பையும் இவர்கள் செய்திருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இந்த வருடம் நடைபெற்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட ஆரி என்ற நடிகர், இவர் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கும் அதற்கான இயற்கை விதைகளை மீட்டெடுப்பதற்குமான பயணத்தில் சென்று கொண்டிருந்தார் என்பது உலகறிந்த உண்மை. இப்படியானவரை தம்பசப்படுத்த வேண்டும், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் கொண்டு வந்து அவரை வெற்றியாளராகவும் அறிவித்து அவருக்கு பல கோடி ரூபாய்களை கையளித்து தங்களுடைய ஒரு சார்பு மிக்கவராக மாற்றி இந்த சமூகத்துக்குள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த மனிதரை தமக்கு சார்பானவர்களாக மாற்றிவிட்டு இனி தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவரை ஒரு பகடைக்காயாக மாற்றி மக்களை ஏமாற்றும் செயல்களிலும் ஈடுபட போகின்றார்கள். அதே நேரத்தில் அவரால் சேகரிக்கப்பட்ட அந்த இயற்கை விதைகள், அதே போல அவைகள் எங்கெங்கு கிடைக்கும் என்ற ரகசிய தகவல்களையும் அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வார்கள் என்ற உண்மையையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாமல் பல விடயங்களில் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஃப்ரீமேசன் அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை செய்வது வழமை. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு தேர்தலில் 2 ஃப்ரீமேசன் உறுப்பினர்கள் களமிறக்கப்பட்டார்கள். அதில் ஒருவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவர்களுடைய முத்திரையை அடிக்கடி பிடித்து காண்பிக்கக்கூடிய ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும், அதே போல நடிகர் கமலஹாசன் அவர்களும் இந்த நேரத்தில் களமிறக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு முன்பு சகுனி என்ற ஒரு படம் ஒன்று வெளிவந்திருந்தது. அந்த படத்தில் இந்த இருவரும் களமிறக்கப்படுவதை முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள். சரி, இங்கு இந்த ஃப்ரீமேசன் அமைப்பை பொறுத்தளவில் ஒரே தொகுதியிலோ அல்லது ஒரே மாவட்டத்திலேயோ தங்களுடைய ஃப்ரீமேசன் உறுப்பினர்களை ஒன்றுக்கு மேற்பட்டவரை அவர்கள் களமிறக்க மாட்டார்கள். சரி, நீங்கள் கேட்கலாம், எதற்காக இங்கு இருவரையும் களமிறக்கினார்கள் என்று சொல்லி. அவர்களுடைய நோக்கம் இருவரையும் ஒரே நேரத்தில் களமிறக்கிவிட்டு
இதில் யாருக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களை வேட்பாளராக நிறுத்திவிட்டு மற்றவரை விலகச் சொல்வதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஃப்ரீமேசனை பொறுத்தளவில் ஒரு உறுப்பினர்களுக்கு எதிராக மற்ற ஒருவர் போட்டியிடவோ அல்லது அவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லவே முடியாது. ஏனென்றால் இங்கு ஃப்ரீமேசனுடைய அடிப்படை கொள்கைகள் அவர்களுக்கான சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றது. ஒரு உறுப்பினருக்கு எதிராக மற்ற உறுப்பினர்கள் எதிராக செயல்பட முடியாதென்ற ஒரு அடிப்படை கொள்கை அவர்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையிலேயே சிறிது காலத்துக்கு ரயினியை நிப்பாட்டிவிட்டு அவருடைய மக்கள் செல்வாக்கானது மிக குறைவாக காணப்பட்ட காரணத்தினால் அவரை இந்த தேர்தல் போட்டியிலிருந்து விலகுமாறு அறிக்கை கொடுக்கப்பட்டு விட்டு தம்முடைய மற்ற உறுப்பினரான கமலஹாசன் அவர்களை அவர்கள் நியமித்திருந்தார்கள். இங்கு கமலஹாசனுடைய தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்று பார்த்தீர்களானால், நான் ஏற்கனவே ஃப்ரீமேசனை பற்றி சொல்லும் பொழுது நான் கூறியிருந்தேன், அவர்கள் தங்களுடைய உறுப்பினர்களை இந்த தேர்தலில் போட்டியிட வைக்க வேண்டுமானால் அவர்களை சமூக சேவைகளில் ஈடுபட ஊக்குவிப்பார்கள். இப்படியாக பல நிறுவனங்களை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அவர்களை வைத்துத்தான் மக்களுடைய வாக்கு வங்கிகளை தாங்கள் கைப்பற்றலாம் என்பது காலகாலமாக அவர்களுக்கு தெரிந்த அந்த விடயத்தை வைத்து இப்பொழுது கமலஹாசனுடைய வேட்பாளர்கள் யார் என்று பார்த்தீர்களானால், அதிக அளவில் இந்த சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு நபர்களையும் பிடித்து அவர்களை கொண்டு வந்து இதுக்குள் நிறுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்போது புதிதாக இவர்களால் கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. ஏற்கனவே ரகசியமாக இவர்களுடைய அமைப்புகளில் எல்லாம் தொடர்புபட்ட நபர்களாகவே இவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், அப்துல் கலாம் அவர்கள், அவரும் ஒரு ஃப்ரீமேசனுடைய அமைப்போடு நிறைய தொடர்புகளை கொண்ட ஒரு நபர். அந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு நேரடி ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் அப்துல் கலாமோடையே பல வருடங்களாக அருகில் இருந்தவர். அந்த அப்துல் கலாம் அவர்கள் இந்த ஃப்ரீமேசனால் கொல்லப்படுவதற்கு முன்பிருந்து அவரோடு இருந்து இறப்பினுடைய பல ரகசியங்களையும் இவர் அறிந்தவர் என்பதே உண்மை. இவரும் இப்பொழுது இந்த கமலஹாசனுடைய இந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரு வேட்பாளராக இருக்கின்றார். அதே போல நீங்கள் ஒவ்வொரு தரையும் எடுத்து பார்த்தீர்களானால் ஏதோ ஒரு வகையில் இந்த மக்கள் தொடர்பில் மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த ஃப்ரீமேசன் மறைமுக உறுப்பினர்களாகவே இருப்பார்கள். அப்ப நீங்கள் இங்கு கேட்கலாம், இப்ப இந்த முறை தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தானா வெல்ல போகின்றார் அப்படின்னு கேட்டீர்களானால், அவர்களை பொறுத்தளவில் இந்தியா போன்ற பல நாடுகள் அவர்களுக்கு மிகவும் ஒரு இலகுவான தொடர்பாடலுக்கு ஏற்றதான நாடு. ஏனென்றால் இங்கு அரசியலில் ஈடுபடும் அரசியல்வாதிகள் அனைவருமே ஆட்சி பீடம் ஏறுவது என்பதே தாங்கள் சம்பாதிப்பதற்காகவே. ஆகவே இவர்களுக்கு பணத்தை கொடுத்தால் போதும், மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் தாராளமாக ஈடுபடும் ஒரு அரசியல்வாதிகளே இங்கு காணப்படுகின்றார்கள். இதில் கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய நேரடி உறுப்பினராக இருக்கிறார். இதுதான் அவர்களுக்கான வித்தியாசம். மற்றவர்கள் எல்லோருமே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி நடக்கக்கூடிய ஒரு பினாமி அரசாகவே இருந்து வருகின்றது. இங்கு யாரை எடுத்துக்கொண்டாலும், அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதே போல காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இவர்களுடைய பினாமி அரசாகவே செயல்படுவார்கள். இதில் யார் அவர்களுக்கு கூடுதலாக நல்லபடியாக நடக்க இருக்கின்றார்களோ அவர்களை ஆட்சி பீடத்தில் ஏற்றுவார்கள். இதில் என்னுடைய கருத்தின்படி இதுவரை காலமாக இந்த அதிமுகவும் பிஜேபியினாலும் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பல துரோகங்கள் காரணமாக மக்களுக்கு அவர்கள் மீது கடும் கோபம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சொற்ப காலத்துக்கு அவர்களை விலக்கிவிட்டு இந்த திமுக போன்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி அவர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக பல மக்கள் விரோத செயல்பாடுகளை செய்யும் பொழுது ஆரம்பத்தில் மக்கள் அதை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடாமல் இருப்பார்கள் என்ற ஒரு நப்பாசையும் இவர்களுக்கு இருக்கின்றது. அந்த காரணத்தினாலேயே சில வேளைகளில் இந்த திமுகவை வெல்ல பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது. இங்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் திமுகவோ அல்லது அதிமுகவோ யாருக்கு அந்த சொற்ப வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் அவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களோடு பேரம் பேசும் நடவடிக்கைகள் நடைபெற்று இந்த நேரத்தில் கமலஹாசனுடைய இந்த கட்சியானது யாரோடு போய் இணைகின்றதோ அவர்கள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பையே இவர்கள் ஏற்படுத்துவார்கள். அப்பொழுதுதான் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினால் மட்டுமே அவர்கள் தங்களுடைய கட்டளைகளையும் தங்களுடைய விருப்பங்களையும் எப்பொழுதும் இலகுவாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இந்த ஃப்ரீமேசனை பொறுத்தளவில் காலங்காலமாக தங்களுடைய தமிழர்களுக்கு எதிரான குரோதங்களை நிறைவேற்றுவதற்கு தெலுங்கர்களையே பயன்படுத்தி வந்தார்கள். இலங்கையிலும் உங்களுக்கு தெரியும், அதே போல இந்தியாவிலும் இந்த திமுக போன்ற கொடுங்கோலர்களை பயன்படுத்தி வந்தார்கள். இலங்கையில் யுத்தம் நடக்கும் பொழுதும் இந்த திமுக போன்ற கயவர்களை வைத்து இங்குள்ள தமிழர்கள் எழுச்சி பெற்று விடாமல் பாதுகாத்து வந்தார்கள். இப்பொழுதும் இந்த திமுகவை வைத்து தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தாங்கள் இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கக்கூடியது இந்த திமுக போன்ற கொடுங்கோலர்களே. ஆகவே அவர்களை இந்த இடத்துக்குள் கொண்டு வந்தால் பாரபட்சம் இல்லாமல் தமிழர்களுக்கு எதிரான திட்டங்களையும் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளையும் அவர்கள் இலகுவாக செயல்படுத்த முடியும். இதே ஒரு தமிழராக இருந்தால் மிக மிக ஒரு கடினமான சூழ்நிலையாகவே அமையும். இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சி ஒன்றே தமிழர்களுக்கான ஒரு செயல் திட்டத்தையும் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு போக்கையும் அதே போல தமிழர்களுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். ஆகவே இருப்பவர்கள் எல்லோரிலும் பார்க்க நாம் தமிழர் கட்சியே ஓரளவு தமிழர்களுக்கான ஒரு நீதியான ஒரு கட்சியாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த வெறும் தேர்தலிலும் நீங்கள் இவர்களுடைய பினாமிகளுக்கோ அல்லது இவர்களுடைய நேரடி உறுப்பினர்களுக்கோ நீங்கள் போட்டு மீண்டுமாக உங்களுக்கான வினைகளையும் உங்களுக்கான பிரச்சனைகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளாமல் முடிந்தளவுக்கு இதற்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதே சாலச் சிறந்ததாகும். ஆகவே நீங்கள் இந்த காணொளியை அதிகளவில் லைக் செய்யுங்கள், அதிகளவில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் எங்களுடைய தமிழ் ஃபிளாஷ் தொலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் நீங்கள் கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை சென்று சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய காணொளிகளை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.